வணக்கம் நண்பர்களே. இந்த கேள்வி நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் வந்து இப்போ சீமான் டக்கப்பார் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து விஜய் ஏதோ கோட் படம் நடிக்கும்போது, அந்த இது போன மைக்கு சிம்பலை வச்சு சீமானுங்க இப்போ தம்பி அது இதுன்னு சொன்ன சீமானு இப்போ என்னடான்னா, நீ செத்து போய் எரிஞ்சு விடுற கதையெல்லாம் தெரியும். ஏன்னா ஓட்டு போகுது. ஆக்சுவலாக விஜயை கொண்டு வந்ததே திமுக தான் கொண்டு வரணும். காரணம் என்ன? அண்ணாமலை தான் கொண்டு வரணும்னு கொண்டு வந்தாங்க. அதே என்னடான்னா, அது அவங்களுக்கே எகென்ஸ்டாக கொள்கையெல்லாம் கொண்டு வந்து வேறு மாதிரி ஆகிப்போச்சு. உடனே இப்போ சீமான் கட்சியில் சில பேர்லாம் அங்கங்கே கரைஞ்சு கரைஞ்சு போகிறாங்க. அங்கங்கே தலைமை மாதிரி இருக்கவங்களெல்லாம் இழுக்கிறாங்க. அது எப்போவுமே திமுக பயம். ஏன்னா ஒன்றுமே செய்யலை இல்லையா, வாக்குறுதி நிறைவேற்றலை அப்படிங்கும்போது பயம் வருது. இத்தனைக்கும் கூட்டணி இருக்குது. அந்த கூட்டணி எத்தனை நாளைக்கு செல்லுபடியாகும்? நீ ஒன்றுமே செய்யாமல் கூட்டணி இன்டாக்டானா எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொன்ன வாக்குறுதியில் அரைகுறை எதுவும் நிறைவேற்றலை அப்படிங்கும்போது, இப்போ இதில் முக்கியமான இது என்னென்னா, மகாராஷ்டிரா தேர்தலுக்கு இந்துக்கள் கன்சால்டேட் ஆகணும். இப்போ நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தேர்தலையே 26%, 7% திமுக கம்மியாயிடுச்சு, 10% எடப்பாடி கம்மியாயிடுச்சுன்னா, எடப்பாடிக்கு ஒன்லி 15 to 20 தான். அது தேமுதிகனால. இந்த 26% வந்திருக்குன்னா 7% கம்மியாயிருக்கு. இன்னும் அது குறையும். உங்களுக்கு முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு 15% அதுதான் வரும். இன்னும் கம்மியாகும். அதுதான் பயம். விஜய்து பயம் செகண்டரி. அவன் ஒன்றுமே செய்யலைன்றது தெரியும். அதுக்கு என்னதான் திருட்டுத்தனம் ஒன்றும் செய்யலை கொள்ளடிக்கிறாங்க, இந்த விஷயத்துல எல்லாம் நூல் பிடிப்பாங்க மற்ற கட்சியை காட்டி திமுக கை வந்த கலை. இப்போ அண்ணாமலை வந்துட்டார் மறுபடியும் பார்த்தா அது வந்து 30 to 30+ மேலே போயிடும் உங்களுக்கு. அப்போ அதில் சீட்டு பூரா ஆகி கட்சி கூடி ஆட்சி ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படித்தான் இருக்கும், திமுக ஜெயிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது வந்து இப்போ அது அரித்மெட்டிக் கால்குலேஷன் தானே அப்படின்னு இப்போ கூட யாரோ கேட்டிருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த புல்லூர் வந்தோடனே அவர் பாத யாத்திரை மட்டும் இல்லை, அவர் சார்ந்து வேலை செய்யக்கூடியதில் மாற்றிடுவார். இப்போ ஏற்கனவே தேசிய தலைமை வரப்போகுது பாஜகவில். அதுபோல் இங்கே வந்து வேலை செய்யலை, யாரோ இந்த மெம்பர்ஸ்லாம் சேர்க்காதவங்க எல்லாமே அதோட வேலை செய்யறவங்கள நீக்கிட்டு அது தலைமை உத்தரவு கொடுத்துட்டாங்க. இப்போ கூட யாரோ கேட்டிருக்காங்க லண்டன் ஃபோன் பண்ணி, சார் தலைமையெல்லாம் மாறப்போகுது. அது சிரிச்சுட்டு அவர் வந்தனே சில அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற என்ன அர்த்தம்? இப்போ கூடிய மீட்டிங் போடுறாங்க அண்ணாமலை இல்லாத டைம்லேயே. அவங்க பழைய பல்லவி ஏடிஎம்கே அது இதுன்பாங்க. அந்நேரத்துக்கு அவங்களுக்கு ஓட்டு வேணும், ஏதோ ஒரு எம்எல்ஏ வேணுன்ற ஒரு நப்பாசையில். பட் அது நடக்காது. சில பேர் என்ன ஏடிஎம்கேயோட சேர்ந்தாலும் அது ஜெல் ஆகாது, வேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. இப்போ அதனால தானே இவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு. இப்போ இந்துக்கு கன்சல்டன்ட்னா அது திமுகலேருந்தும் ஏடிஎம்கே 10 வந்துச்சு, மறுபடியும் இப்போ திமுகவில் வந்தாச்சு. இன்னும் திமுகலேருந்து மற்ற கட்சியிலேருந்தும் இந்துக்கள் ஓட்டு கன்சல்டேட் ஆகும். அது கன்சல்டேட் ஆச்சுன்னா எங்கேயோ போயிருமே. அப்போ தேமுதிக உள்ளே வந்துருச்சுனாக்க உங்களுக்கு அது வேறு மாதிரி ஆகிடும். இப்போ மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி தான். ஏன் அதுக்கு முன்னாடி ஆந்திராவில் நடந்திருக்குல்ல பவன் கல்யாணோட. அப்போது இந்த திமுக வீழ்த்துறதுக்கு நாளைக்கு அவர் இப்போ பிஜேபி திமுகவோட கூட்டணி சேரும்போது ஏன் விஜயோட சேரக்கூடாது ஒன்றும் இல்லையே. பிஜேபி திமுக வீழ்த்த என்ன வேணால் பண்ணலாம் அவங்களுடைய அந்த கொள்கைக்குள்ளே. அவ்வளோதான் விஷயம் அதில். இப்போ அவர் பெரியார் சொல்கிறார். நான் அதே முழுக்க முழுக்க சொன்ன திமுக வந்து ஒரு காலத்தில் பாஜகவில் சேர்ந்துருக்குல்ல. என்னன்னா தனிச்சுன்னா என்ன பர்சன்டேஜ் தெரியும், அவ்வளோ ஒன்று தான், வேறு ஒன்றும் இல்லை இதில். இப்போ என்னென்ன செய்வாங்கனாக்கா அந்த பர்சன்டேஜ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து திமுகவுக்கு இந்துக்கள் ஓட்டு திமுகன்னு இல்லை எல்லாமே அதிமுகவில் எல்லாமே உங்களுக்கு கன்சல்டேட் ஆகி வரும்போது அது எங்கேயோ போயிடும். அதுக்குள்ளே பாத யாத்திரை போவார். இந்த ஆட்கள்லாம் மாற்றுவார். பாடிஸில் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டேட் முடி எல்லாம் வேண்டப்பட்ட ஆள்லாம் போட்டு விகரஸாக வேலை பண்ணி பாத யாத்திரை நிறையா ஒர்க் பண்ணுவோம். அந்த ஸ்பீடப் கியரப் பண்ணுவார். அவர் சொல்லுவார் இல்லையா டாப் கியர். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்சிக்கே அந்த இலக்கு நோக்கி தான் போவார். ஸோ இன்னும் வரத்துக்கு முன்னாடியே கதறானு வந்தால் என்ன ஆகும்? அப்போ இன்னுமே ரொம்ப தீவிரமாக அந்த திமுக எஸ்பெஷலி இருக்கிற ஆட்களே வந்து இந்துக்கள் மெயினாக அண்ணாமலை நோக்கி வர்றது, அந்த ஜென்ரல் ஓட்டு எல்லாமே மாற தொடங்குன்றாங்க. அதுக்கு பல வியூகள் வகுப்பாங்க. இப்போ சொல்லியிருக்காங்க ஆள் வேலாம் பேரெல்லாம் மாற்றி அதை கொண்டு போய் ஒரு அலசி அலசி அலற விடுவார்.
அதுலேருந்து நமக்கு அதுதான் ஃபஸ்ட்டு இந்த சங்கியா ஏதா அதுக்கு அந்த மாதிரி பாஜக ஆட்சி மாதிரி வந்தால் தான் ஊழல் இல்லாமல் ஒரு தடவை மக்கள் பார்த்துட்டானா போதும். அது அண்ணாமலையே சொன்னதான். அப்போது அந்த 50 வருஷத்து திராவிடர்களுக்கு இது கடிவாளம் போட்ட மாதிரி. அதுக்கு அண்ணாமலை தான் வேணும், வேறு யாருனாலையும் முடியாது. இவங்கெல்லாம் ஜோசப் விஜய் அப்படியே ஏதோ கொஞ்சம் கிறிஸ்டின் ஓட்டு வரும் இல்லையா, அதுபடி அந்த காங்கிரஸ் இருக்க பக்கம் தான் வரும். அதே மாதிரி தான் சீமான்னு செபாஸ்டின் அவங்க அண்ணெல்லாம் கிறிஸ்டின் தான். இங்கே ஏதோ சீமான் வச்சுட்டு படத்துக்கு வந்திருக்கா அப்படி. இவரும் படத்தில் வந்தவர் தான். ஆனால் இவர் சொல்லும் போது ரஜினியை சொன்னார். என்ன இப்போ ரஜினி போய் பார்க்குறாரு, விஜய் பயந்துட்டு முன்னுக்கு பின் முரணா இருக்குது. அன்றைக்கி ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருந்தார், அவ்வளோதான். அதுக்கு குதிச்ச சீமான் இன்றைக்கி போய் பார்க்குற அப்படி. இப்போ ரஜினி தேவைப்படுது, காலத்தின் கோலம். ஸோ இந்த திராவிடர்கள் ரெண்டும் ஒன்றும் இல்லை. இப்போது திராவிடர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முதல் மாதிரி 50% கீழே போயிருக்கான். இவன் 26% திமுக, அவன் 20%க்குள்ளே ஏடிஎம்கே. அப்போ இன்னும் அது குறையும், டபுள் ஆகும். பாஜக 24 ஜம்ப் ஆகும், டபுள் பர்சண்ட்டாக மாறும்போது சட்டசபை வருது. சட்டசபை போது அண்ணாமலை கேண்டிடேட் மாதிரி போடும்போது அது டபுளாகும். அப்படியே இதாகும்போது உங்களுக்கு சான்ஸ் எடுக்க முடியும். அதனால தான் உங்களுக்கு பயம். அது என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வகுத்துருக்காங்க. இப்போ எப்படி மகாராஷ்டிரா 4 மாதத்துக்குள்ள தான் களத்தை மாற்றினாங்க. அது தமிழகத்தை நோக்கி டெல்லி திரும்பும் போது என்னென்ன இஷ்யூஸ் கொடுக்கோ அதுபடி பண்ணும்போது வேறு லெவலில் போகும். பார்ப்போம். நன்றி.